இதில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு குவாரியில் ஒரு விபத்து நடக்குது. கலெக்டர் ஒரு கமிட்டியை போட்டு பார்த்தால் அவங்க சொன்னது எடுக்கிறது 3 அடி வரைக்கும் எடுக்கலான்னு சொன்னால் இவங்க 30 அடி வரைக்கும் எடுத்திருக்காங்க. 780 கோடி நஷ்டம் அப்படின்னு கணக்கிடப்படுகிறது. கலெக்டர் என்ன பண்ணுறார், ப்ளஸ் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கனிம வளத்துறை சேர்ந்து 283 கோடி ரூபாய் பெனால்ட்டி போடுறார். அதை ஒரு மீட்டிங் நடக்குது மாவட்டத்திலேயே. அந்த மாவட்டத்தின் எம்பி அப்படின்னு சொல்கிறதா இல்லை திரு ஸ்டாலினுடைய வலதுகரம்னு சொல்கிறதா திரு அப்பாவு அவர்களும், முன்னாள் எம்பி அன்னைக்கு எம்பியாக இருந்த இன்னொருத்தர், அவர் இப்போ எம்பி கொடுக்காம மாற்றிட்டாங்க, அவரும் சேர்ந்துட்டு மிரட்டுறாங்க. கலெக்டர் இப்போவே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள், திருப்பி குவாரி பண்ணலாம், தடை செய்யப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, துரைமுருகனுடைய அந்த துறையில் இவங்களுக்கு சாதகமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அந்த 283 கோடி ரூபாய் ஃபைனை வெறும் 14 கோடியாக குறைத்து அதையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் டியூ கட்டுற மாதிரி அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆட்சியில் மணல் சாண்டு குவாரிங்கிறது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இதில் எவ்வளவு பணம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நான் சொல்லவே வேண்டியதில்லை. திரு பிடிஆர் அவர்கள் மார்ச் 2022 இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டியில் டாஸ்மாகில் மட்டும் தமிழக மொத்த வருமானத்தில் 2-3% நஷ்டம், அதாவது 50,000 70,000 கோடி ஆண்டுக்கு டாஸ்மாகுக்கு வராமல் தனியாருக்கு போகிறதுன்னாங்க. இதே சமயத்தில் இதையும் அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்கார், இதே போல் மணல் மற்றும் கல்குவாரியில் ஆண்டிற்கு ஒரு சில 100 கோடிகள் தான் வருகிறது, இவை பல ஆயிரம் கோடிகள் வரும், இவையெல்லாம் நான் அடுத்த சில மாதங்களில் சரி செய்தால் தமிழகத்தை நிதி நிலைமை மேலாகும், நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம்னாரு. ஆனால் என்ன பண்ணாங்க, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு, இல்லை ஒரு டம்மி துறை, அவரே சட்டசபையில் அவரே ரெக்கார்ட் பண்ணியிருக்கார், என்னுடைய துறையில் மொத்த அலோகேஷனே 120 கோடி தான், 4 லட்சம் கோடி உள்ள தமிழக பட்ஜெட்டை போட்டவரை ஐடி துறையில் அதுலேயும் முக்கியமான பில்டிங் கட்டுறதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் 120 கோடி, அதில் 50 கோடிக்கு மேலே சம்பளத்துக்கே போகும், அப்படி இப்போ அவரை ஒதுக்கிட்டாங்க. சரி, இது இப்போ சகாயம் மாத்திரம் இல்லைங்க. இப்போ போன 2 மாதம் முன்னாடி இப்போ புதுக்கோட்டையில் ஒரு ஜவஹர் அலின்னு ஒருவர் போய் அவர் என்ன பண்ணார், வீடியோ போட்டு இந்த இடத்துல குவாரி பண்ண கற்கள் 300 கோடி ரூபாய்க்கு சேமித்து வச்சுருக்காங்க, அவங்க அதை எடுத்துட்டாலோ இல்லை மூடிட்டாலோ ரெக்கார்டு போயிடும், என்ன இதுக்கு மேலே போனால் கொலை பண்ணிடுவாங்க, அரசாங்கமும் கலெக்டரும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு வீடியோ போடுறார். 2 நாள் கழித்து அவர் கொல்லப்படுகிறார். அந்த எஃப்ஐஆர் கூட என்ன பண்ணாங்க, இது ஆக்சிடென்ட்டுன்னு தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் மக்கள் போராட்டி தான் சந்தேக மரணம்னு அதுக்கப்புறம் அந்த லாரி டிரைவரை பிடிச்சா எங்களுக்கு டவுட் ஒரு தடவைக்கு 2 தடவை இடிச்சு கொண்டோன்னு வந்துச்சு. சரிங்க, அதான் இப்போ 2 மாதம் ஆயிடுச்சா? இன்றைக்கி இருக்கிற பிஆர்எஸ் சட்டப்படியாக உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 45 நாள்லையே தண்டனை வாங்கி தரலாம்.